என் வெண்ணிலவே எரிக்காதே என் கனவுகளை சிதைக்காதே உன்னில் படர்ந்த என் உயிரை மண்ணில் ஏனோ வீசிவிட்டாய் மண்ணில் ஏனோ வீசிவிட்டாய் என் வெண்ணிலவே எரிக்காதே என் கனவுகளை சிதைக்காதே. ஏண்டா காலையிலேருந்து நானும் பார்க்குறேன் ஏதோ இழந்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்றாச்சு. இல்லைடா, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு வாழ்கிறதுக்கு தகுதியில்லடா. நான் சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் சூசைடா அப்படின்றாச்சு உனக்கு? இல்லைடா, இதுக்கப்புறம் தான் எனக்கு யாருமே இல்லையே. அப்புறம் நான் உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதான் முடிவு பண்ணிட்டேன். அதுவுமே இல்லையா? டேய் இப்போ தெளிவாக சொல்ல போதே இல்லையா நீ? ஆஃபீஸில் இருந்து என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்கடா. வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? என்னாச்சு? ஹெச்ஆர் இருக்கான்ல, ஆமாம், அவன் என்ன வேலை அதிகமாக வாங்கிட்டே இருந்தானா. சரி, அவன் ரொம்ப வேலை அதிகமாக வாங்குறான்னு சொல்லிட்டு நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் போட்டேன். உடனே வேலை விட்டு தூக்கிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் மெயில் போட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்களாடா? நான் ஆர்வ கோளாறுல ஹெச்ஆருக்கே மெயில் போட்டேன்டா அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி. அதனால் என்ன தூக்கிட்டாங்க. சரி விடு, வேலை தானே போச்சு, பார்த்துக்கலாம். இதுக்கு போய் சூசைட் பண்ணுவியா? வேலை போச்சுன்னா விட பரலடா. இப்போ என் லவர் என்ன விட்டுட்டு போயிடுவாள்ல. அவன் ஏன்டா போனா? அதான் வேலை இல்லைல்ல. சரி விடுறா, இந்த காலத்தில் லவ்வதும் வேலையும் போல சகஜம்தான். அதுக்கு போய் இப்படி உட்காந்துருப்பியா? இருந்தாலும் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டடா. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. டேய் உடனே டிப்ரெஷன் சொல்லி ஆரம்பிச்சிடாதீங்கடா. டிப்ரெஷன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விபிதா கிட்ட மட்டும் சொல்லிடாதடா. அவளுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டேய் இப்போ தான் சொல்லாதான்னு சொல்லி சொன்னேன். விபிதா கிட்ட அதுக்குள்ளே சொல்லிட்டியா? அவன் வந்துட்டு இருக்கா? நீ எனக்கு இப்போ தான் சொன்னா, இப்போ சொல்லியிருப்பேன். ஹாய் ராஜ். ஹாய். உங்களை கீழே தேடிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் இங்கே தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா காசு வாங்கலாம்னு வந்தோம். ஓ அப்படியா? ஆமா, இது அது இது என் தங்கச்சி. ராஜ், உன்னோட லவ் ஸ்டோரியை பற்றி என் தங்கச்சி கிட்ட சொன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்டயே ஃபுல் லவ் ஸ்டோரியும் கேட்டு போலான்னு வந்திருக்கா. ஆமாண்ணே, செம்ம லவ் ஸ்டோரி. ஆமா, உங்க லவ் ஸ்டோரி முதல்ல எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல, இவ இப்போ பேசுற நிலைமையில இல்லம்மா. ஏன், என்னாச்சு? அவனுக்கு உடம்பு சரியில்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, இது உள் ஃபீவர். உள் ஃபீவரா? ஏன்? நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன். அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன். டிப்ரெஷனில் இருக்கியா? எதனால ராஜ்? அதான் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா வேலை போயிடும். வேலையும் போச்சா? இப்போ நல்லா தாச்சி இப்படி கேட்டே இருக்கியா? சாரிடி, இந்த மாதிரி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. என்னக்கா, எனக்கும் ராஜ் மாதிரி லவ் பண்ணி நானும் டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேனா? நீ ஏன்டி பயப்படுற? அப்பெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ராஜ், என்ன நீ இவளை எப்படி பயன்படுத்தி வச்சிருக்க? அவளே ஆளு டிப்ரெஷன் இருக்காங்க, கூப்பிட்டு மறுபடியும் டிப்ரெஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க. மூளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. ஏமாத்திட்டாங்களா? அவனே ஒப்புன்னு ஏமாத்திட்டு போயிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுக்கா, நம்ம போலாம். ராஜ், நாங்க கிளம்புறோம். தயவு செஞ்சு இன்னொரு தடவை யாரும் இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணாத ராஜ். வாடி போலாம். யாரு? நாங்க ஹர்ட் பண்ணமா? சொல்லாதன்னு சொன்னேன். அவளை சொல்லி வச்சு வர வச்சு இப்போ பிரேக்கப் பண்ண வச்சிட்டல. டேய் நீயே எனக்கு இப்பதான் சொன்ன, நான் இப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். நீ சொல்லாம எப்போ வந்திருப்ப மேல? ஓ அதான்டா எனக்கு தெரியல. நான் எப்படி கோவப்படும்? நான் ஆளாலும் கோவப்பட்டு இருக்கீங்க. போனா போது மேல வந்து என்னன்னு கேட்ட பத்தியா என்னை சொல்லுண்டா. யாரும் நம்பர் வேலைடா. நான் டிப்ரெஷனுக்கே போயிட்டேன்டா. டிப்ரெஷன் பண்றலாம் பார்த்து எனக்கு தானே டிப்ரெஷன் ஆகுது. வேலையை போச்சு. இப்படா நோய் நோய் நான் காலிங் பிளஸ் இருக்கேன். டிப்ரெஷன். ஓகே. அப்போ என்ன இந்த பக்கம் சடனா
இந்த ராஜ பார்க்க வந்தேன். ராஜுக்கு உடம்பு சரியில்லை, மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். உடம்பு சரியில்லையா? ஆமா. அப்போ அவன் டிப்ரெஷன்ல இல்லையா? டிப்ரெஷனா? ஆமா. லவ் ஃபெயிலியரு, அப்புறம் ஜாப் போயிடுச்சுன்ட்டு டிப்ரெஷன்ல இருக்கான்ட்டு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? விபிதா தான். அவன் வந்துட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் ஆதலா பேசு. நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். நீ இதை பற்றி நினச்சிக்காத, சரியா? அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு நினைக்காத, கண்டிப்பாக ஒரு பொண்ணு உன்னை தேடி வருவா. அதே மாதிரி அந்த ஜாப் போயிடுச்சுன்னு நினைக்காத, கண்டிப்பாக ஒரு ஜாப் தேடி வரும், சரியா? ஆமாம், ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணீங்க? அந்த பொண்ணையா? ஃபஸ்ட்டு நான் அவளை பீச்சில் தான் பார்த்தேன். ஓ, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணா? அவள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான். பாத்தியா, நீ எல்லாமே ஞாபகம் வச்சிருக்க. இதெல்லாம் மறக்கணும். லூசு, நீயே மக்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இருக்க. அவனை அதுல இருந்து நான் வெளியே கொண்டு வரேன். நீ கேட்க கேள்வி வெளியே கொண்டு வரல, உள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. டிப்ரெஷனை சால்வ் பண்ண வந்தா என்ன டிப்ரெஷன் ஆக்குறீங்க? யாரு? நான் உங்களை டிப்ரெஷன் ஆக்கணுமா? ஆமா ராஜி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ டிப்ரெஷன்ல இரு. அவன் டிப்ரெஷன்ல இருக்கா, நீ தான் வந்து ஏத்தி விட்டு இருக்க. நான் அவனை வெளியே கொண்டு வரேன். நல்லா வெளியே கொண்டு வந்தப்ப உன்னை போய் ஆதல் பேச கூப்பிட்டு போய் டிப்ரெஷன் சால்வ் பண்ண வந்தப்ப என்ன டிப்ரெஷன் ஆகுறீங்க? நான் போறேன். இதே உன்னை டிப்ரெஷன் ஆக்கணா? எனக்கு புரியல. ஆளாளுக்கு டிப்ரெஷன் சுத்திட்டு இருக்கீங்க. ஆமாம் மச்சான், அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு தான். வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் 2 பேரும் பீச்சுக்கு போய் சந்தோஷமா இருப்போம். இப்போ வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா யாரு கூட நான் போவேன்? உங்க கூடயே போவேன். ஊர் தப்பா பேசாது. இப்போ நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ அது டேய் சும்மாறா. இல்லடா, யார் சும்மா இருக்க சொன்னாலும் டிப்ரெஷனை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாங்க ப்ரோ. நான் மேல வீட்டுக்கு புதுசா போடி வந்திருக்கேன். அதை என்ஜாய் பண்ணலாம். ஓகே ப்ரோ, நான் பாலா. ப்ரோ நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சரி வாங்க ப்ரோ, அப்படியே வெளில போய் சாப்பிட்டுறலாம். ப்ரோ அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம இன்னொரு நாள் போலாமா? ஏன் ப்ரோ, என்ன ஆச்சு? அது கொஞ்சம் கோல்டு ஃபீவர் ப்ரோ. கோல்டா ஃபீவரா ப்ரோ? ஃபீவர் கோல்டு. ஆமா ஆமா ப்ரோ. அப்போ ஜீரா வாட்டர்ல துளசியை போட்டு அப்படியே கொடுங்க, சரியாயிரும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ எங்க வேலை பார்க்குறீங்க? ஏன் ப்ரோ அழுகுறாரு? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டானே. அது அவனுக்கு வேலை போயிடுச்சு ப்ரோ, அதனால தான் டிப்ரெஷன்ல இருக்கான் அவன். அதை பத்தி பேசாதீங்க ப்ரோ. அப்போ ஜீரா வாட்டர் வேணா, நார்மல் வாட்டரே போட்டு கொடுங்க. நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. நான் வரேன். ஐயோ வராதீங்க, நாளைக்கு வாங்க, அவனுக்கு உடம்பு சரியில்லை. இல்ல ப்ரோ, நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன். ஐயா டேய், இப்பதான் நீ அழுதுட்டு இருக்க? ஓ, வீட்லயே இருந்து அப்படிதான் இருக்கும். நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் வா. டேய் நீங்க என்னடா பண்ற? அண்ணே, ராஜனாக்கு டிப்ரெஷன் கேள்விப்பட்டேன், அதான் பார்க்கலான்னு வந்தா பார்த்தா அவர் உண்மையுமே டிப்ரெஷன்ல தான் இருக்காரு. ஆளால கம்ப்யூட்டர் அந்த வேர்டை யூஸ் பண்ணாதீங்கடா. சொல்லியே அவன் டிப்ரெஷன் ஆகலாம்டா. அண்ணே நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ராஜண்ணா, உங்களுக்கு இப்போ உள்ள எப்படி ஃபீல் ஆகுது? மைண்ட்லாம் ரிலாக்ஸா இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ப்ரோ. அதை கேட்காதீங்க, விடுங்க. பாத்தீங்களா? அப்போ இது டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன் தான், டிப்ரெஷன் தான் இது. பாத்தியாடா, அவனுக்கே தெரியுது நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு. பின்ன இந்த மாதிரி மோந்து வச்சா பார்க்கறது எல்லாம் தான் டிப்ரெஷன் சொல்லுவான். ஏன் அதை சோகம்னு சொல்ல மாட்டாங்களா? டிப்ரெஷன் தான் சொல்லணுமா? இல்லை எனக்கு புரியல. இப்போ சோகத்துக்கு டிப்ரெஷன் என்ன வித்தியாசம்? அண்ணே அது நான் உங்களுக்கு சொல்றேன். டீப்பா ப்ரெஷர் ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் டிப்ரெஷன். அப்போ சோகம்னா அது சோகமா இருக்கிறதுண்ணா. டேய் நீங்க ரெண்டு சேர்ந்து இப்போ என்ன டிப்ரெஷன் ஆக்குறீங்கடா? பாத்தீங்களா? இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. காண்டாவுது. சூப்பர்ண்ணே. உள்ளலாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அதேதானே, அதேதான். நீங்க டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ள வந்துட்டீங்கண்ணே. சூப்பர்ண்ணே. ஏண்டா செவனே என்ன பேசி பேசி டிப்ரெஷன் கொண்டு வந்து டிப்ரெஷன் கொண்டு வந்தாங்களா? அண்ணே இப்போ என்ன பண்ணுங்க?
நம்ம டீ குடிக்க போகலாமா? போய் தொலைங்க. ஆனால் இஞ்சி டீயா வா. ராஜண்ணா, நம்ம இந்த கருங்கால மாறி வாங்கி போட்டு பார்ப்போம்.